எந்த ஒரு ஹீட் டூல்ஸும் யூஸ் பண்ணாமல் ஈஸியான அதுவும் எலகண்ட்டான ஒரு ரிசப்ஷன் ஹேர் ஸ்டைல் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? ஸோ உங்களுக்கான வீடியோ தான் இது. வெயிட் பண்ணி ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் வந்து ஏர் டு ஏர் செக்ஷன் அண்ட் க்ரௌன் செக்ஷன் பிரிச்சுட்டு பேலன்ஸ் இருக்க எல்லா ஹேரையுமே வந்துட்டு நல்லா டைட் போனி போட்டாச்சு. அண்ட் அதுக்கடுத்து க்ரௌன் செக்ஷன் வந்து இந்த மாதிரி தின் லேயராக எடுத்து நல்லா வந்து ஒரு டைட் கோம் கொடுக்கும்போது நமக்கு நல்லாவே ஒரு வால்யூம் கிடைக்கும். பார்த்தாவே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அண்ட் இது எப்படி பண்ணுறது அப்படின்றத செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடுறேன். அண்ட் மறக்காமல் நம்மளோட ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இதே மாதிரி எல்லா லேயரையுமே நான் இந்த மாதிரி பேக் கோம் பண்ணிட்டேன். அண்ட் ஃபைனலாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஓசிஸோட சைன் ஸ்ப்ரே யூஸ் பண்ணி நீட்டாக ஃபினிஷிங் கொடுக்கறதுக்கு கோம் பண்ணுறேன். அண்ட் நம்ம வந்துட்டு இதில் பேக் கோமை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ரொம்ப ஃப்ளாட்டாக வச்சு தான் நம்ம வந்து கோம் பண்ணணும். அப்போ தான் நமக்கு வந்து ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். அண்ட் அதுக்கடுத்து பிகினராக இருக்கும்போது நீங்கள் இந்த ஸ்டேஜில் பாபி பின் போடுறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இந்த ட்ரிக்ஸை வந்துட்டு ஃபாலோ பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அண்ட் இதே மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வேணும் அப்படின்னா நம்மளோட ஐடியா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க.